மக்களே அங்கே பாருங்க, ஓம் முருகா. லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் லைட் எரியுமா என்னன்னு தெரியல. ஐயா இந்த கோயிலோட வரலாறு என்னங்க ஐயா? இந்த கோயிலை வந்து 2000 ஆண்டுக்கு இதுக்கு பேர் சித்தரிக்கும் சிவன்மலை. சித்தரிக்கும் சிவன்மலை. சித்தரிக்கும் சின்ன உலகத்தில் 210 மாலை இந்த மலைக்கு தான் அந்த கால சித்தர்கள் இல்லை. அடிக்க பேர் பிஎஸ் படம் உலகில் அவர் நடித்த படம் ஆண்டவர் கட்டையில் ஆலய மணி ஆனந்தோதி ஆனந்த். எப்போதுமே எங்கள் கூட்டம் இருக்குங்களா எப்படிங்க ஐயா? இறுதிக்க இங்கே இருக்கிற மலை செஞ்சால் உலகத்துக்கு அத்தனை சாதாரண என்னுடைய ஜனம் சேர்ந்த என்னால் 10 கோயில் நாளுக்கு 10 படிக்கிற பையனுக்கு உதவி செய்யும். இந்தியாவில் நான் ஏழை. வரலாறு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோயில் என்ன நல்லா முருகப்பெருமான் கோயில். ஓகே, நல்லா சுபிட்சமான இடம். ஓகே, நல்லா நிறையா பேர்த்துக்கு நிதி எடுக்கிறீங்களா? ஆமாங்க, நமக்கு அவருக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். நல்ல அருணகிரினால் பாடல்பட்ட சேத்திரம். ஓகேங்கய்யா. சௌபாகிய சித்தர் பூஜை ஒன்றும் சேத்திரம். நம்ம சிவன்மலை வந்துட்டேங்க. என் மாப்பிள்ளை உள்ளே வரமாட்டான். நீ வரமாட்ற? நான் வரல, நீ போய் பாருங்க. என்ன பண்றதுனே தெரியல. பழனிக்கு வந்து உள்ள வர மாட்டேன்டாங்க நம்ம மாப்பிள்ள. கேட்டா நான்வெஜ் சாப்பிட்டாங்களா என் மாப்பிள்ள. என்ன பண்றதுனே தெரியல. வேணாம் கோயிலுக்கு மக்களே வாங்க, அப்படியே உள்ள போலாம். இதுதாங்க பார்க்கிங். உள்ள இந்த சைடு நம்ம வண்டி இங்கே நிக்குது. மாப்பிள்ள இங்கேயே விட்டு போலாம். வீணா போன மாப்பிள்ள. வாங்க கைஸ், அங்க உள்ள வரைக்கும் போலாம். வாங்க கைஸ், வண்டி இதெல்லாம் சிவன்மலையோட பார்க்கிங். இன்னைக்கு வந்து பிரதோஷங்கிறதுனால பயங்கர கூட்டம். இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு கூட்டம் இருக்காது. அது கீழே பார்க்கிங்லேயே சொன்னாங்க, வண்டி இடையில நிறுத்தாதீங்க அப்படின்னு. இங்கே இருக்குங்க கோயில். கோயில் இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆமாம், ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக மலைங்க. வேறு லெவலுக்கு கீழே டாப்பில் இருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. நம்ம மேலே ஏறுறதை பார்க்கலாங்க. உள்ள கேமரா வந்து கருவறையில் மட்டும் அலௌட் இல்லைங்க. இது எல்லா இடத்துலையும் எடுத்துக்கலாம் வீடியோ. இங்கேருந்து அங்கே வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இது அங்கே வர அந்த கோபுரத்தை ஜூம் பண்ணவங்களே தெரியுது. பாருங்க, வேறு லெவலாக முருகன் சிலை இருக்குது. சரி, அவுட் ஆஃப் ஜூமிங் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் அங்கே ஏறுறது. ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு போயிடலாமா? அதான் இறங்குறது, படி இறங்குறது. சரி, வாங்கிட்டு போயிடலாம். பூ அரிசியில் தட்டு வாங்கிட்டு போயிடலாமா? இது வாங்கிட்டு போயிடலாமா? பூ வாங்கிட்டு போகலாம். மாலை வாங்கிட்டு போயிடலாமா? ஜி ஒரு மாலை கொடுத்துருங்க. சின்ன மாலை? ஆமாம். சாமி இல்லை, மாலை 2 வாங்கிக்கிறது, பைக்கு 2 போடுவீங்க. இல்லை சாமிக்கிட்ட மாலை, பைக்கு இல்லை. சாமிக்கு வாங்கிக்கலாம். அதெல்லாம் இங்கே வர முடியாது. அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாது. இங்கே தர மாட்டாங்க. எவ்வளோங்க? பர்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. வண்டிக்கு வேணும் சொன்னீங்கன்னா இதே மாதிரி சாயங்காலம் போட்டு கொடுத்துருவாங்களா? ஓகே. உள்ள கருவறையில் மட்டும் தானே வீடியோ அலோடு இல்லை, மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்களா? உள்ள மட்டும் அலோடு கிடையாது, மற்ற பக்கம் எடுத்துக்கலாங்க. உள்ள கருவறையில் மட்டும்தாங்க அலோடு இல்லையாம்மா, மீதி எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாடு தாங்க கைஸ். இதுக்கு எது நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு நம்ம ஏதோ இது வாங்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் சிவன்மலை வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே 2 காளை மாடு இருக்குது பாருங்கள் கைஸ். இங்கே ஒரு மாடு, அங்கே ஒரு மாடு இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. இது நம்ம காங்கேயத்தில் உள்ள சிவன்மலை. நீங்கள் பசுமாடா காளை மாடான்னு இப்போ தாங்க நம்ம பசங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போகலாம், சரியா? மேலே பாரு, ஓம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். சூப்பருங்க. அங்கே தெரியுதா என்னன்னு தெரியல, அங்கே எழுதிருக்கு பாருங்க. எல்லாமே இங்கே வேறு லெவலாக என்ஜாயாக இருக்குங்க. சிவன்மலையோட கோபுரம். இங்கே ஒரு சிலை இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி இங்கே வரும். இதில் வந்து கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். வேற லெவல் இதை எழுதியிருக்குங்க. இங்கே தான் முருகன் விளையாண்டுருந்தார் அந்த மரத்தில். எதில்? இந்த மரத்துலையா? நானும் முருகன். ஐயோ பாருங்க, ஃபன் பண்ணுறானுங்க. இதுதாங்க அந்த கோபுரம், சிவன்மலை கோபுரம். பாட்டு பாடி முருகனை வேட்டுட்டா திருச்செந்தூர்லேருந்து.
காய்ஸ் இங்கே பாருங்க நம்ம முருகரோட மயில் வாகனம் வந்து மயில் எவ்வளோ அழகாக இருக்கு. அங்கே வர சில சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்க. கடைசியாக நம்ம வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு காய்ஸ். எல்லாம் வந்து உள்ள சாமி பார்க்கறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. பாருங்க க்யூ எங்கே வரையும் இருக்குன்ட்டு. மக்களே சூப்பராக இருக்குங்க. நம்ம கோயில் வந்து எல்லா இடத்துலையும் அந்த முருகனோட வேல் வச்சு அங்கே பாருங்க லைட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சிலையும் வந்து எல்லாம் சூப்பராக சிலை செஞ்சுருக்க வச்சுருக்காங்க. பாருங்கள் மக்களே அந்த சிலையை பாருங்கள். அந்த கோயிலோட வியூ பாயிண்டே இதுதான். பாருங்க ஃபுல்லாக அந்த பனிமூட்டம். இன்னும் நம்ம வந்து அங்கே இருந்துட்டு பார்த்தோம்னா வேறு லெவலாக இருக்குங்க மக்களே. பைக் வருது கொசு மாதிரிக்குது. அதுதான் நம்ம வந்த ரோடு. அதுதானா? ஆமாம் ஆமாம். நம்ம மெயின் ரோடு வந்து அங்கே இருக்குது. அங்கே இருக்குது பாரு பைபாஸ் ரோடு. அதான் பைபாஸ் ரோடு. இது நம்ம அங்கேருந்து கட் பண்ணி இது உள்ளே வர்றது. இது வந்து அங்கே ரோடு ஏறுது பாரு. அதோட தான் அப்படியே கட் பண்ணி இங்கே வரும். அது வந்துச்சு அந்த வாரம் போட்டு மூட்டுக்குது. ஃபுல்லாக அந்த காங்கயம் அந்த சுற்று வட்டாரத்தே வேறு லெவலாக இருக்குதுங்க மேலே வந்து பார்க்கும்போது. நான் பஸ் உள்ள வருது. எங்கே கொசு மாரி வருது. காய்ஸ்னா நம்ம உள்ளே போகலை. வெளியில் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அங்கே உள்ளே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கானுங்க பசங்க. வாங்க இன்னும் நம்ம சைட்லலாம் போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே அங்கே பாருங்க ஓம் முருகா லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் லைட் எரியுமா என்னன்னு தான் தெரியல. லைட்லாம் போட்டிருக்கு. நைட்டில் வேறு லெவலாக இருக்க மாட்டிருக்குங்க. அந்த லைட்டு போட்டது நான் தாங்க, வேறு யாரும் இல்லை. இவங்க குசும அளவுக்கு வரைஞ்சி பாருங்க. அந்த சிலை சூப்பராக இருக்குது. அந்த மயில் எல்லாம் சிற்பம் வேறு லெவலாக செதுக்கியிருக்காங்க. யானை வச்சு தூக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது முருகர், வள்ளி, தெய்வானை. அப்புறம் இந்த சைடு இந்த சைடு வந்து விநாயகர். இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து முருகன் தான். சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த சிலையை வந்து வேற லெவலாக வந்துட்டு செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஆர்ச்சில் வந்து வரிசையாக ஃபேமிலியே இருக்குது. இதோட வரலாறு வந்து யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்ம யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலை பற்றி கூகுளாக்கா இருக்கு. அது வீணா போனது கூகுள். அதை நம்பவே கூடாது. இந்த இங்கே பாருங்க இங்கே அதே மாதிரி இந்த சைடு நம்ம படியிலேருந்து ஏறினது போக நம்ம பார்க்கிங்லேருந்து இந்த சைடு பார்த்தா இந்த சைடு உள்ள கோபுரங்க. மாலை தங்கரதம் உலா நடைபெறும். டேய் 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 என்ன பண்ணுற நீ? வச்சுட்டு வா. கைஸ் இந்த ஐயா கோலம் போடுறத பாருங்க. வீடியோ எடுத்து அவங்க இதுதாங்க அந்த தங்கத்தேர் இருக்க பில்டிங்க்கு முன்னாடி. கேமரா போய் நான் பிடிச்சிருங்க. இந்த கோயிலோட வரலாறு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோயில் என்ன நல்லா முருகப்பெருமான் கோயில். ஓகே. நல்லா சுபிட்சமான இடம். ஓகே. நல்லா நிறையா பேர்த்துக்கு நிதி எடுக்கிறீங்களா? ஆமாங்க. நமக்கு அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். நல்ல அருணகிரினால் பாடல்பட்ட சேத்திரம். ஓகே ஓகேங்கய்யா. சௌபாகிய சித்தர் பூஜை ஒன்றும் சேத்திரம். எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆகும். சரிங்க. பல விதமான அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். ஓகே. ஆண்டவர் நல்ல வழிவிடுவார். நல்லா மேல்மைக்கு வரும். ஓகே. வியாபாரம் தொழிலெல்லாம் வந்து சாமி விட்டு போனால் நல்லா மேல்மைக்கு வரும். ஓகே. அதான் இந்த கோயில் சிறப்பு. உத்தரவாய் வர்றது இந்த கோயிலில் சிறப்பு ரொம்ப. ஓகே. பாருங்க முன்னால. ஓகே. ரொம்ப நன்றிங்க.
காய்ஸ் அவங்க அந்த சாமிகிட்ட நம்ம வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாங்க. ஏன்னா உள்ளே கேமரா அலோடு இல்லை. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இதுக்கப்புறம் வேறு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அரச மரம் இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம இது வந்து பைக்கில் வந்துட்டு நம்ம வரதா இருந்தால் மேலே பைக்கில் வர மாதிரி அது இதில் இறங்கணுங்க. நம்ம கீழே ஸ்டெப்பில் இறங்கணும்னா இதில் இறங்கி போகணுங்க. சரி வாங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வரலாங்க. வாங்கடா போகலாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். 9 வரை வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் மாப்பிள்ள. ஃபுல்லாக க்யூ இங்கேருந்து அங்கே வரையே நிற்கிது. பாரு என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி முருகர் சிலை. இப்போ நம்ம பைக் எப்படி மேலே இருந்துச்சு வரேன் கைஸ். போயிடலாம். இதுதானே சாமி கும்பிட போகிற வழி. அந்த ஐயாட்ட ஐயா தானே உள்ள கோயிலுக்குள்ளே போகிறது க்யூ அதுக்கு தாங்களா? ஓகே. எங்கடா போகிறா? ஓ அந்த இது வாங்கணும்னு சொன்னோம்ல, முருகன் சிலை வாங்கணும்னு சொன்னோம்ல. முருகன் அதான் எடுத்துக்கிறேன். இல்லைடா நான் முருகன் சிலையே ஒன்று வாங்கினேன் சார். எவ்வளோண்ணா இது ஒரு சிலை? எது இதுவா? 240ங்களா? அது சின்ன சிலை இல்லைங்களா? ரைஸ் நம்ம சிவன் சிலை இருக்குதா, அடுத்த முருகர் சிலை வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்குங்க. இது எவ்வளோங்கண்ணா? 180. இது வாங்கிடலாமா? இது வாங்கிக்கலாம். எது? இது ஒன்று இருக்கு. ஓனரா ஒரு 200 சேர்த்தாங்க. பர்சன்டேஜ் இது பணம் எடுத்து கொடு. சரிடா போயிட்டு கீழே போயிட்டு மேலே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அப்பாட்ட உன் மாமனார்ட்ட நீயே பேசிக்க, என்னட்ட கேட்குற? கடைசியாக நம்ம சிலை வாங்கியாச்சு. முருகர் சிலை வாங்கியாச்சு. அடுத்து விநாயகர் சிலை ஒன்று வாங்கணும்டா. ஏன்னா ஃபேமிலியோட அங்கே வைக்கிறதுக்கு, என் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு எனக்கு வேணும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன் முருகன் கொஞ்சம் பிள்ளையார் அழகா வாங்கிக்கிறேன். மூத்த கடை இங்கே பாருங்க. ஆனா இது எவ்வளோண்ணா? பின்னாடி எவ்வளோ போடலையே. ஆனால் கீழேயா நல்லா இருக்குப்பா. சின்ன சிலை அதே பாரு. அதே எவ்வளோ? 200. ஐயோ இதெல்லாம் பார்த்து கம்மியாக சொல்லலாம். 240 ரூபா. 200 போடுங்க. நான் 2 சிலை வாங்கியிருக்கேன்ல. 2 சிலையும் ஒன்றா பேக் பண்ணி கொடுத்துறீங்களா? ஓகேண்ணா. அண்ணா அஷ்டண்ணா. சரி ஓகே. 200 மட்டும் கொடுத்துறா. 200 அது இல்லை உடச்சுட்டாரா? ரைஸ் நம்ம கடைசியாக மொத்த ஃபேமிலியுமே வாங்கியாச்சு. பார்வதி இன்னும் யாரா சொன்னா பிள்ளையார் வந்து சிங்கிளாக இருப்பாரு. வேணாம் அவர் இருந்துட்டு இந்த சிலையெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. முதல்ல ஒரு வாட்டர் பாட்டில் அவங்க அடைய ஒரு வாட்டர் பாட்டில் காசு. அங்கே போய் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஐப்பா ஆளுக்கு வாங்கணும். வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கலாம் வருமா எனக்கு? இப்போ காய்ஸ் நம்ம கடைசியாக வந்துட்டு சிவன் சிலையும் வாங்கியாச்சு. சிவன் சிலை எங்கே வாங்கினா? நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறப்ப வாங்கினோம். ஆமாம் சிவன் சிலை ஐயப்பன் கோயில். இது வந்து சிவன் மலையில் வந்து முருகனும் விநாயகரும் வாங்கியாச்சு. ஆல்ரெடி எங்கள் லிங்கம் இருக்குடா. இங்கேருந்து பாருங்க, இங்கே அங்கேருந்து வரும்போது முருகன் சிலை, இங்கேருந்து வரும்போது முருகன் சிலை. வண்டியில் போட்டுவோம். எதுக்கு? அடி எங்கே இருக்கு? இந்தா. ஏய் இது ஓட்டக்கூடாது வண்டிக்கு. என்ன? ஏய் ஆமாம் வண்டிக்கு R15க்கு அந்த ஸ்டிக்கர் ஓட்டுவாங்கிறான். அது செட் ஆகாது. ஏய் எங்கே போகிறீங்க? இருங்க என்ன அங்கே போகணும். ஏய் வாங்க அங்கே போகலாம். அடுத்து அந்த அங்கே பார்த்தோம்ல ஏய் ஏய் இடிச்சு போடுமாண்டா. யாருங்க வருது? ஏய்
டேய் டேய் ஆடு பயங்கரமா முட்டுமா மக்களே, அதனால அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. சரி நான் என்ன காக்கான சொன்னேன், மயில் தான் நானும் சொன்னேன். கைஸ் நம்ம வந்த நேரமே என்னமோ அழகா முருகரோட மயில் வாகனமே நிற்கிது பாருங்க கைஸ். பெண் மேலில் ஆண் மேல். இப்படியான இருபது மேல வந்துட்டாங்க கைஸ் நம்ம வந்த நேரத்துக்கு கரெக்டாக அது மயில் வந்து சோகமா நிக்கிறான்டா. கைஸ் அவ்வளோதாங்க, நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. நீ என்ன பண்ற? பஜாஜ்ல வந்துரு. நம்ம இப்போ கீழே மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, அவனுக்காக போயிட்டு இருக்க மக்களே. நிறையா இதோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுட்டு வந்திருக்கணுங்க. இங்கே யாரை கேட்குறதுனே தெரியல இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம். உள்ள முருகனை உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு முருகன் அமைதியாக உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம செலவாங்கின கடை இந்த கடைங்க. அவர் திரும்பிட்டாரு, இந்த வாக்கில் போயிடுவோம். ஐயா கீழே வந்து நம்ம அவர்கிட்ட வரலாறு கேட்டோமா, ஐயா வந்து வேற ஏதோ ஆரம்பிச்சிட்டாருங்க. ஐயா கீழே கோலம் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஏய் கால் வைக்காதடா, அதுக்கு தாண்டா பஞ்சாயத்து பண்றாரு. ஹாய் ப்ரோ, எங்க போறீங்க? இவன் யாரா லியோ லியோன்னு கிடக்குறான்? சொல்லுவேன் லியோன்னு சொல்லுவேன். நீ சொல்ல மாட்டேன். சொல்லுவேன் லியோ தான் பறக்க வச்சு ஒரு லாஸ்ட் சொல்லுவான் லியோ அப்படின்னு. ஏய் ஏய் டேய் இங்க வா, இங்க வா. அடிக்க விளையாடுதுடா அது. மக்கள் இங்க வாருங்க, கோயிலுக்கு அந்த இடத்துல வேற லெவலுங்க. வைரவனையும் பார்த்தாச்சுங்க, இங்க வாருங்க. என்னத்தை தூக்கிட்டு போற? ஏய் வாங்க, சரி ஓகே பாய். மக்களே மாப்பிள்ளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க, என் மாப்பிள்ளை மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. ஓ ஏ வா வா மாப்பிள்ளை, கூட்டாளியோட நின்றுட்டு இருந்தியா என்ன? ஏன் மாப்பிள்ளை கூட்டம் சிலையா சாமி சிலை ஒன்று உள்ள பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காக வாங்கினையா. கடைசியா நம்ம சிவன்மலை வந்து தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. கீழே என்ன பாதி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் என் மாப்பிள்ளை தான் வரல, கொஞ்சம் வருத்தமாக போச்சு. எனக்கு ஜாலியா இதெல்லாம் போயிட்டு போதும், ஒரு ஆள்கிட்ட போயிட்டு. ஆனா ஏங்க கேக்குறீங்க? ஹிஸ்டரி கேட்டேங்க, ஒரு ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸ்டாலின் வரைக்கும் போயிட்டாருங்க. என்னாலதான் வந்துச்சுட்டாரு, அதுவாயிருச்சு அப்படின்ட்டாரு. சொன்னாரியா எப்படின்னா மக்களை கேட்டாரு அவரு. என்னன்னா அஜய் வந்து அதோட ஹிஸ்டரி சொல்ற மாதிரியே எடுத்துட்டு கொரோனா ஏன் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. நான் போட்டாரு, அவர் தான் காரணமா? அவர் தான் காரணமா? ஆமா இப்ப போன எடுப்பா. நீங்க வாங்க பசங்களா குரூப் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன், உங்ககிட்ட தெரியாதமா வீடியோ ஆன் பண்ணி கொடுத்தேன். இவ்வளவு பார்த்து அண்ணன் சார்ஜ் கம்மியா இருக்குண்ணே, அதான் சொன்னா சரி கொடுத்துட்டாங்க, எடுத்துருவோம். 1% இருக்குடா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க गाइस. அடுத்து நம்ம சபரிமலை ட்ரிப்ல பார்க்கலாம் गाइस. நான் சபரிமலைக்கு வந்து நம்ம அங்க வேன்ல போறப்போ வந்து நிறைய வேற லெவல் பிளேஸ்லாம் வரும். அப்போ பைக்கில் கிடையாது, ஆனால் காரில் தான் போகிறோம். அங்கே போய் சூப்பரான ஒரு கேரளா, நம்ம அடுத்து தமிழ்நாட்டில் நிறையா ஒரு 5 நாள் ட்ரிப்பு ப்ரோ. நிறையா வரும். கேரளாவிலே ஒரு 2-3 நாள் ட்ரிப் அங்கேயே. ஆனால் என் மாப்பிள்ள தான் வரமாட்டாப்புல, என்ன ஒன்று விட்டுட்டு போகிறேன். ஏன்டா மாலை விட்டாங்க. சரி ஓகே गाइस, கீழே போயிட்டு பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.